வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கம்மஞ்சோறும் முருங்கைக்கீரை சாம்பாரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சாம்பார் செய்வோம். அதுக்கு தேவையான அளவு, அதுக்கு 1 கப் துவரம் பருப்பை கழுவி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண தக்காளி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். நம்ம காரத்துக்கு மிளகு சீரகம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைப்போம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் குழம்பு ஒரு கொதி வந்துட்டுதுமா. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, அப்புறம் கீரையோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த ஸ்டேஜ் ஓகே தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு ஒரு குண்டில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்ச கம்பு மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்துக்குவாங்க, இல்லைன்னா கம்பு மாவு கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம ஒருத்தவங்க கம்பு மாவு போடணும், ஒரு ஆள் கிண்டணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இப்போ சாப்பாடு பொங்கி நல்லா வந்துடுச்சு. நல்லா பொங்கி வருது. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி தட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க.